வயநாடு சம்பவத்தை தொடர்ந்து கன்னியாகுமரியில் நடந்த அந்த சம்பவம் தமிழகத்தில் நடக்க போகும் மாற்றம். சமீப காலங்களாவே இயற்கை சீற்றங்கள் அதிக அளவில் அழிவுகளை கொடுத்து வருகிறது. முதலில் எல்லாம் ஐப்பசியில் இருந்து மார்கழி மாதம் வரை குளிரும் மழையும் இருக்கும். சித்திரை மாதங்களில் அதிக அளவில் வெயில் அடிக்கும். ஆனால் தற்போது உள்ள காலங்களில் எல்லா மாதங்களிலும் அதற்கு சம்பந்தமே இல்லாத வகையில் மழையும் வெயிலும் மாறி மாறி வருகிறது. திடீரென்று சித்திரை மாதத்தில் அதிக அளவில் மழை பெய்வது, கார்த்திகை மார்கழி மாதங்களில் மழையே இல்லாமல் அதிக அளவில் வெயில் சுட்டெரிப்பது போன்றவைகளும் நடக்கத்தான் செய்கின்றது. இவற்றை பார்க்கும் பொழுது அனைவரும் மிக ஆச்சரியமாக, இது மழைக்காலமாச்சே, இது வெயில் காலமாச்சே, தற்போது போய் இப்படி மாறாக மழையும் வெயிலும் காற்றும் அடிக்கிறது என்று குழம்பி போய் புலம்புகின்றனர். இதில் இயற்கையை மட்டுமே குறை சொல்லிவிட முடியாது. மனிதர்கள் காடு போன்றவை அழித்து வருகின்றனர். மரங்கள் தொடர்ச்சியாக வெட்டப்படுவது, அதிக அளவில் மாசு ஏற்படுத்துவது போன்ற பல செயல்களை மனிதர்கள் செய்து வருவதை தொடர்ச்சியாகவும் இது போன்ற காலநிலையில் மாற்றங்கள் ஏற்படுவதும் நடந்து வருகின்றன. கடந்த ஆண்டு கூட பல இடங்களில் புயல், மழை, அதிக அளவில் வெப்பம் போன்ற காரணங்களால் பலரும் பாதிக்கப்பட்டு சிலர் உயிரிழக்கவும் நேரிட்டது. இதனால் அதிக அளவில் மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு அவர்கள் வீடு, பொருட்கள் போன்றவற்றை இழந்து சாலைகளில் எங்கே செல்வது என்று கூட தெரியாத அளவிற்கு தவித்து வந்தனர். இந்த அளவிற்கு இயற்கை சீற்றங்கள் திடீர் என்று எதிர்பார்க்காத வகையில் தோன்றி மக்களுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தி வருகிறது. சமீபத்தில் கூட கேரளாவின் முண்டகை பகுதியில் திடீரென்று நள்ளிரவு 1 மணி அளவில் ஏற்பட்ட நிலச்சரிவானது பேரிழப்பை ஏற்படுத்தியது. இதில் இரவில் வீட்டிற்குள் உறங்கி கிடந்த பலரும் மண்ணுக்குள் புதைந்து தொடர்ந்து அவர்களை கண்டுபிடிக்கும் பணியும் நடந்து வந்தது. இதில் 300க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும், மேலும் தொடர்ச்சியாக பலரை இன்னும் மீட்பு பணியினர் தேடி வருகின்றனர். வயநாடு பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவை தொடர்ந்து நீலகிரி மாவட்டத்திலும் இது போன்று நடக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் பல இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டு கொண்டுள்ளது. திடீரென்று கடலில் நீர் உள்வாங்குவது, அதிக அளவில் அலையடிப்பது போன்ற பலவும் நடந்து வருகின்றன. இந்த நிலையில் தற்பொழுது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள நாகர்கோவில் பகுதியில் மழை அதிகமாக பெய்து வருகின்றன. இந்த நிலையில் நாகர்கோவில் பகுதியில் உள்ள கடற்கரையில் கடைசி சீற்றம் ஏற்பட்டு இருப்பதாக தற்போது ஒருவர் வீடியோ வெளியிட்டுள்ளார். நாகர்கோவில் அருகில் உள்ள லேமூர் பீச்சில் தற்போது கடல் சீற்றம் ஏற்பட்டு இருப்பதாகவும், கடல் அலைகள் மிகவும் ஆக்ரோஷமாக அடித்து வருவதாகவும் கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து வரும் 11ஆம் தேதி வரை அனைத்து கடற்கரை பகுதியில் இயல்பை விட சீற்றம் அதிகமாக இருக்கும் என்றும், காற்றின் அளவு 35 கிலோமீட்டர் இருந்து 55 கிலோமீட்டர் வரையும், சில நேரங்களில் அதற்கும் மேலாக அடிக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதனால் கடலுக்குள் மீன்பிடிக்க மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும், தங்களது படகுகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுமாறு அறிவிக்கையும் வெளியாகியுள்ளன. மேலும் சுற்றுலா பயணிகள் யாரும் கடலுக்கு குளிக்க செல்ல வேண்டாம் என்றும், பாதுகாப்புடன் இருக்குமாறும் கூறப்பட்டுள்ளன. இது குறித்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பார்ப்பவரை மிகவும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.